இந்த சந்திரனும் சூரியனும் அந்த இணைஞ்சு ஒரு நாள் என்ன ஆகும்னா ஒரு முடிவு ஒன்று வரும். அந்த முடிவு என்னன்னா எதுவுமே இல்லாதது ஒன்று. பொம்பளைங்களே சித்தர் இல்லைங்கிறாங்க. பொம்பளை இல்லைன்னா ஞானமே அடைய முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் தனித்தனியாங்கிறாங்க. இந்த உலகத்துக்கே பெண்கள் வந்து நிலவு தான். இப்போ நம்ம ரொட்டீனாக இயங்க முடியாததுக்கு காரணம் நம்ம உணர்வு நிலையில் இருக்கிறதுனால இன்னொருத்தரை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறதுன்னா, இன்னொருத்தர் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, அதுதான் வாழ்க்கையிலே பெரிய தவறு. அந்த இன்னொருத்தர் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. இப்போ இந்த சந்திரக்கலை நமக்கு ஓடாமல் படுத்துக்குச்சுன்னா சூரியக்கலையை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. வெறும் சூரியக்கலையை பயன்படுத்தி ஒன்றும் வேஸ்ட். அதனால தான் ஊரில் சொன்னால் வெறும் சிவனை கும்பிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சிவனை வந்து கும்பிட்றதுக்கு முன்னாடி சந்திரன் தீவிரமாக இருந்தால் தான் சிவன்கிட்டே போக முடியும். ஒரு கலையை எப்படி பார்க்கணும், ஒரு கலையை எப்படி கற்றுக்கொள்ளணும், ஒரு கலையை பிறரிடம் எப்படி போதிக்கணும். அப்போ ஒரு கலையை வந்து கற்றுக்கொள்ளும் போதும் நெறியோடு கற்றுக்கொள்ளணும், ஒரு கலையை கற்றுக் கொடுக்கும் போதும் நெறியோடு கற்றுக் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கலையே உன்னை தண்டிச்சிருவோம். இந்த மாதிரி ஆட்கள் கூட வரப்படணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அப்போ அந்த சந்திப்பு நிகழும்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக, ஒரு அதிகாரியாக, ஒரு செயலாக, ஒரு அதிகாரத்துக்குரிய செயலாக இருக்காது. என்னை சந்திக்கும் போது அவருக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்சஸ் உருவாக போகுதுங்கிறதுக்காக தான் சந்திப்பை நிகழ்த்த வைக்கிறாங்க. இப்போ ஒரு மாடு இருக்குன்னா ஓரளவு ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி குளிப்பாட்டி விட்டுருவேன். அது போய் சேத்துல உள்ளதுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் குளிப்பாட்டி விட்டுட்டு தான் போவேன். அது போய் சாக்கடையில் சில மாடு படுத்துக்கும், அது நான் என்ன பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு எப்போ போகலாம், எப்படி போகலாம், போகிறதுக்கான வாய்ப்பு எப்படி உருவாகும் அப்படிங்கிறது எப்படின்னா, சந்திர குலம் சூரிய குலம் அப்படின்னா, குலம்னா 2 விஷயம் இருக்குது. நம்ம வந்து தமிழில் எனக்கு கொஞ்சம் சில மிஸ்டேக்கெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணிக்கணும். அதை இந்த 2 விஷயம் இருக்குல்ல. குலம்னா ஒரு வம்சத்தை கூட சொல்லுவாங்க. நம்ம குளிக்க தண்ணி தேங்கி வச்சுருக்கோம்ல, அதையும் கூட சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி சந்திர குலம் சூரிய குலங்கிற வாட்டர் தான் சொல்கிறேன். அப்போ ஒருத்தர் மனிதனுக்கு வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சந்திர குலத்தில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சந்திர குலம் குளிக்கணும்னா சுவாசம்தான் அது. அப்போ சந்திரன் மேல் நோங்கி ஒருத்தனுக்கு வரும்போதோ சந்திரன் தான் மேல் நோங்கி வரும். அதுதான் நீ சொல்கிற அந்த ஈர்ப்புங்கிறது. அந்த ஈர்ப்பு வந்து சந்திரன் குலம் மேல் நோங்கி எப்போ ஒருத்தருக்கு வருதோ அப்போ ஒரு நாள் வந்து அவர் சூரியனோட இணைவார். அப்போ சந்திர குலத்தில் குளிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா சூரிய குலத்தில் குளிக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ தியானத்துக்குள்ளே அந்த சுவாசத்தில் சந்திர குலம் அப்படிங்கிறத சந்திரன் நல்லா ஃபுல்லாக ஓடும்போது நீங்கள் அப்படியே குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால தான் நான் வந்து அந்த 7 மணி தியானத்தில் ஒரு தலையில் அருவி கொட்டுற மாதிரி நீங்கள் வந்து இச்சா சக்தி கிரியா சக்திங்கிறத உணர முடியும்னு சொல்லியிருக்கிறேன். அதுதான் வந்து குளிக்கிறதுங்கிறது. குளிக்கிறதுல என்னென்னா 2 பேட்டர்ன் ஆஃப் த குளிக்கிறது தான் இந்த லெஃப்ட் ரைட்டை கவனித்து பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தது. ஒரு அருவியில் உங்கள் தலையை போய் நீட்டுற மாதிரி கால் வரைக்கும் நனைகிற மாதிரி இச்சா சக்தி கிரியா சக்திங்கிற மாதிரி சந்திரக்கலையிலையும் சூரிய கலையிலையும் குளிங்க. இப்போ ஒரு நாள் நீங்கள் சந்திரக்கலையிலும் சூரிய கலையிலும் குளிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ குளிச்சுக்கிட்டே இருக்கிறது எப்படின்னா, ஒரு நாள் சந்திரக்கலை நாடி ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு நாள் சூரிய கலை நாடி ஓடிக்கிட்டே இருக்கும். சந்திரன் சூரியன் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் குளிச்சுக்கிட்டே இருக்கீங்க, கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் சந்திரன் என்ன பண்ணுவான்னா, இப்படியே குளிச்சுக்கிட்டு இருந்தவன் சூரியனோட இணையணும்னு ட்ரை பண்ணுவான். இதோட நோக்கம் வந்து சூரியனோட இணையறது தான் நோக்கம். அப்போ அந்த முழு ஈர்ப்பையும் என்ன பண்ணுவான்னா சந்திரன் இருந்து ஏற்படுத்துவோம். அதுக்கான வாய்ப்புகளை சந்திரன் தான் ஏற்படுத்துவோம். அதனால தான் எப்பயுமே சொல்கிறது, ஒரு பெண் இல்லாத வாழ்க்கை ஒரு ஆணுக்கு வெறுமனையாயிரும். பொம்பளைங்களே இந்த ஊரில் இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் எல்லாருமே வேஸ்ட் ஆயிடுவீங்க அப்படிங்கிறது தான் அதோடைய பொருளே. பெண் இல்லாத வாழ்க்கை வெறுமனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வாழ்க்கைக்கு சரி தியானத்துக்கு சரி, வாழ்க்கைக்கு தாயோ சகோதரியோ மனைவியோ ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பெண் இருக்கணும். எந்த ரூபத்திலேயோ ஒரு பாட்டி கூட ஒரு பெண் இருக்கணும். அதே மாதிரி தியானத்துக்கு ஒரு பெண்ணு, அதான் சந்திரக்கலை. அப்போ அதுதான் ஒரு ஆணோட அந்த அந்த சூரிய அதோட இணையறதுக்கான ஒரு வாய்ப்பை அது உருவாக்குது. அப்போ அது ஒரு நாள் இணையும் போது ஒரு இணைப்பு நடக்கும். இப்போ எப்படி தனித்தனியாக குளிச்சிங்க, சந்திர குலத்திலேயே சூரிய குலத்தையும் குளிச்சுக்கிட்டே வரீங்கல்ல, அதே மாதிரி இணைப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இந்த இணைப்பு தொடர்ந்து நடக்க 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 இந்த இணைப்போட எண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா,
ஒரு 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 அந்த ஒரு 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 பிரகாசமா 2 பேர் இணைகிறாங்க. இணைஞ்சு முடிச்சோன்னா ஒரு இடத்துல ஒரு முடிவு வரும்ல, அப்பா அப்படின்ட்டு வந்துருவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த சந்திரனும் சூரியனும் அந்த இணைஞ்சு 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 ஒரு நாள் என்ன ஆகும்னா ஒரு முடிவு ஒன்று வரும். அந்த முடிவு என்னன்னா எதுவுமே இல்லாதது ஒன்று. அதுதான் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உணர்வற்ற நிலைம்பாங்க. அப்ப அந்த உணர்வு நிலைங்கிறது இணையிறது. இதை நீங்க தமிழ்ல மனித தன்மையில சொன்னோம்னா உணர்ச்சின்னு சொல்லலாம். ஒரு ஆணும் பெண்ணை இணைகிறாங்க, உணர்ச்சி இருக்கு, முடிஞ்ச உடனே விடுபட்டு வந்துடுறாங்க. புரியுதுங்களா? அப்ப இதே தான் அங்க ஒரு சந்திரனும் சூரியனும் இணைஞ்சதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குது கடைசியா ஃபைனல்னா அவர் அந்த உணர்வு தன்மையிலேருந்து வெளியில வந்துடுறார். அப்ப அடுத்தது அதே ட்ரை பண்ண என்ன ஆகுதுன்னா சந்திரனுங்கிற ஒருத்தர் இருந்தார்ல, அவரே போய் சூரியனோட ஐக்கியம் வைக்கிறார். அப்ப அந்த ஒரு நாள் இப்படி இணைஞ்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல, இணைஞ்சவங்க ஒரு நாள் பிரியவே இல்லை. எப்பயுமே இணைவாங்க 2 பேரும், கணவன் மனைவியே இணைவாங்க. இணைஞ்சவங்க ஒரு நாள் அந்த உணர்வு முடிஞ்ச உடனே பிரிஞ்சிருவாங்கல்ல, பிரியவே இல்லை. அங்க பார்த்தா சந்திரனே இல்லாம போயிருச்சாங்க. அப்ப அந்த சூரியன் மட்டும் தான் இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்காருன்னா உணர்வற்ற நிலையில இருக்கிறார். அப்ப அங்க அவருக்கு என்ன இல்லைன்னா எதுவுமே இல்லை அவருக்கு. அப்ப அவருக்குள்ள இருந்து என்ன நான் போய் கேட்டேன்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு எதுவும் தேவையில்லைன்ட்டு. இப்ப நீங்க சாட்டிஸ்பேஷன் ஆயிட்டேன் வாழ்க்கையில, இல்ல ஏஜ்ட் ஆயிடுச்சு, நானும் என் மனைவி சேர்றதை விட்டுட்டோம், இல்ல வயசு பொண்ணு இருக்குன்னு தான் சொல்றீங்க. ஆனா அந்த உணர்ச்சியை விட்டுட்டீங்களா, உணர்ச்சி நின்றுச்சான்னு கேட்டா இல்லவே இல்லை. அதுதான் சைக்காலஜி படி நான் சொல்றேன், சாகிற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு அந்த உணர்ச்சிங்கிறது ஒண்ணு இருக்குங்கிறான். அதை விட முடியாதுன்னுங்கிறான். நீ வேணா நிர்பந்தத்துல நிறுத்தி வைக்கலாங்கிறான். சூழலுக்கு, கால சூழலுக்கு, வீட்டில் இருக்கிற சூழலுக்கு, சுற்றி இருக்கிற சூழலுக்கு, உடலோட சூழலுக்கு உடல் ஒத்துழைக்காம நிறுத்தி தான் வச்சிருக்க. உடலே சரியில்லைனாலும் உணர்ச்சி அங்கே இருக்கும். பெரிய ஒரு கேன்சர் நோயாளியா இருக்கான்னு வச்சுக்க, அவனுக்கு உணர்ச்சி இருக்கும், புரியுதா? ஆனால் உடல் ஒத்துழைக்காது, புரியுதா? இப்போ இந்த இணைஞ்சிட்டான்ல, அவனுக்குள்ள என்னன்னா உணர்வற்ற நிலைக்கு போயிடுவானா. அப்போ அங்கே உணர்வற்ற நிலைக்கு போயிட்டான்னா அங்கே பெண்ணுன்னே ஒன்று இல்லை, அங்கே நான் ஒன்று வேலை இல்லை, நான் ஒன்று தேவைப்பட மாட்டேன். அப்போ அங்கே என்னன்னா அங்கே பயிற்சியே இல்லை, புரியுதுங்களா? அப்போ அங்கே என்ன அவனோட அனுபவம் என்ன ஏற்படுதுன்னா சந்திர குலத்திலே நான் குளிக்கிறது இல்லை, சூரிய குலத்திலே நான் குளிக்கிறது இல்லை. அப்போ ஏங்க குளிக்கிறேன்னா சந்திரன்னு அங்கே ஒன்று இல்லை, சூரியன் குலத்திலே நானே சூரியன் இல்லை அப்படின்னாரான். இதுதான் தியானத்துக்குள்ள உங்களுக்கு அந்த சுவாசத்தோடைய செயல். இது நடக்கிற பட்சத்தில் இது ஒரு பெரிய விஷயம். இதை ஞானி பார்த்துட்டு தான் ஒரு ஆண் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான், புரியுதா? அப்ப ஞானி தியானத்துக்குள்ள ஒரு தன்னுடைய மனைவி மாதிரி ஒரு சுவாசத்தோட ஒன்று இணைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்போ அவன் இணைஞ்சு எல்லாத்துலேருந்து ஏதுமற்ற நிலைக்கு மாறுறான். ஆனால் இங்கே ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியோடய வாழ்ந்துட்டு செத்து போயிடுறான். அப்போ நான் இதுதான் சொன்னேன், நீயும் பொண்டாட்டியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது சேர்ந்து வாழ்றது தியானம்னு நான் சொன்னேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீனும் உன் மனைவி சேர்ந்தீங்கன்னா சந்திரக்கலை சூரியக்கலை தீவிரமாக ஓடும். இதுதான் அதோட இருக்கிறது. அங்கே வெறும் சேர்தல் இல்லை, அங்கே நீங்கள் சேர்ந்தீங்கன்னா சந்திரக்கலை சூரியக்கலையும் ஓடும். ஒரு நாள் நீங்கள் சேர்ந்து இருக்கும்போதே பிரியவே மாட்டீங்க, அப்படியே சேர்ந்தவங்க தான். அங்கே என்னன்னா ஏதுமற்ற நிலைக்கு போயிட்டீங்க, அங்கே உணர்ச்சியே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் விடுபட்டு வந்துட்டீங்க. இதுதாங்க காளி நடராஜரோட தத்துவம். இந்த கதையை நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இதே கதையை தான் நடராஜர் பதஞ்சலிக்கிட்டையும் வேக்கரபாதர்கிட்டையும் சொன்னாருன்னு சொல்றாங்க. வரலாறு இல்லை, ஆனால் அது அப்படி அவங்க சொல்லலாம், அது வேற வடிவத்துக்குள்ள இருக்கிற செயல். நான் சொன்ன செயல் தான் இப்படிதான், நானும் காளியும் இதுதான் செயல் வடிவம் அப்படிங்கிறது தான் அவங்க 2 பேரும் சொல்றாங்க. அப்ப இதை பார்த்த சாட்சி நானும் காளியும், இந்த ரகசியம் உங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அதனால இது என்ன பேர் உச்சரிக்கும் போதோ என்னை பத்தி நினைக்கும் போது நீங்க நின்றுவீங்க அப்படிங்கிறதான் அதோடைய செயல் வடிவம். அப்ப எல்லா சித்தர்களையும் பார்த்தேன்னா பெண் தெய்வத்தையே முன்னிறுத்துறான். இப்போ பெண்கள் எல்லாரும் கேட்டா என்ன சொல்லுறாங்கன்னா பொம்பளைங்களே சித்தர் இல்லைங்கிறாங்க. பொம்பளை இல்லைன்னா ஞானமே அடைய முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா பெண்கள் தனித்தனியாங்கிறாங்க. இந்த உலகத்துக்கே பெண்கள் நிலவு தான்.
பௌர்ணமியில நிலவை கும்பிட்றானா இல்லை சூரியனை கும்பிட்றானா? இல்லை, இந்த உலகத்திலேயே அதிகமாக நிலவை கும்பிட்றாங்களா சூரியனை கும்பிட்றாங்களா? நீங்களே சொல்லு. இப்போ நிலவுங்கிறது பெண்ணு தானே. அப்போ நிலவு எப்படி இருக்குன்னா பெண்ணாக இல்லை, ஏதுமற்ற நிலையில் இருக்கு. அப்போ நிலவு எப்படின்னா அங்கே உணர்ச்சியோடு இருந்தால் அது நிலவாக இருக்கும். அந்த உணர்வு அந்த நிலையெல்லாம் தாண்டினுச்சு உணர்வற்ற நிலை. அதான் அந்த ஜடம் ஜடம் விட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அசைவு அசைவு இல்லாததுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அதோடைய விஷயம். அப்போ ஒரு பணி நடக்கணும்னா நீ உணர்வற்ற நிலைக்கு போனாதான் அந்த பணி நடக்கும். இப்போ சூரியன் அப்படின்னா அப்போ அவனுக்கு உணர்ச்சி இருந்தால் அவன் சூரியனே கிடையாது. அவனுக்கு உணர்ச்சி இருந்தால் நம்ம ஊர் சூரியன், புரியுதா? அப்போ அவனுக்கு உணர்ச்சியே இல்லை, அந்த உணர்வுகளே இல்லைன்னா அவன் ஆகாயத்தில் பிறருக்காக இயங்குறவன்னு அர்த்தம். இப்போ எனக்கு அந்த உணர்வு நிலையில் இருந்தேன்னா நீ கொடுக்குற பொருள் எல்லாம் நான் தவறாக பயன்படுத்துவேன். அந்த உணர்வற்ற நிலைக்கு நான் போகும்போது நீ கொடுக்கறது எதுவுமே எனக்கு தேவைப்படாது. யாருக்கு தேவைப்படுமோ அங்கே கொண்டு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். புரியுதா? இதுதான் பூமி, இதுதான் சந்திரன், இதுதான் சூரியன், இதுதான் 9 கோள்கள், இதுதான் ராசி, இதுதான் கிரகங்கள். அப்போ இதெல்லாம் யாரும் ஆக்சஸ் பண்ண வேண்டியதில்லை, ஏற்க வேண்டியதில்லை, தானா இயங்கும். அப்போ ரொட்டீனா தன்னுடைய வாழ்க்கை இங்கே எல்லாம் இயங்கிட்டு இருக்கும், எல்லாமே இயங்கும். இப்போ நம்ம ரொட்டீனா இயங்க முடியாததுக்கு காரணம் நம்ம உணர்வு நிலையில் இருக்கிறதுனால இன்னொருத்தரை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறதுன்னா, இன்னொருத்தர் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, அதுதான் வாழ்க்கையிலே பெரிய தவறு. அந்த இன்னொருத்தர் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. அந்த இன்னொருத்தருங்கிறது குரு கூட வரக்கூடாது, கடவுள் கூட வரக்கூடாது. அது தெரிஞ்சுக்கிறது ஃபைனலாக இருக்கும். அது தெரிகிற வரைக்கும் கடவுளும் குருவும் தேவைப்பட்டுக்கிட்டே வருவாங்க. ஒரு நாள் அதை தெரிஞ்சுக்கும் போது அவங்களும் அதுலேருந்து இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களும் இல்லைங்கிறத நீ தெரிஞ்சுக்குவ. அப்போ நீ என்னன்னா ஒரு தீவிரமான என்னுடைய தீவிரமான ஒரு நேசிப்பாளன்னு வச்சுக்க, நீ தியானம் பண்ணிகிட்டே வர்ற. ஒரு நாள் நானே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்போ என்னன்னா அவரே இல்லைன்னா அப்படின்னு பார்க்கும்போது நீயே இல்லைங்கிறது அப்போதான் உனக்கே தெரியும். அதுதான் சிறப்பான சம்பவம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சிறப்பான சம்பவம் அதுதான். அதுக்காக தான் தியானத்தில் எப்பயுமே இந்த சந்திரக்கலையை சூரிய கலையை இந்த சந்திர குலங்கிறதோ சூரிய குலங்கிறதோ இந்த விஷயங்கள்லாம் சொன்னது. இதெல்லாம் ஒரு நாளில் நிகழவும் நிகழாது. அதே மாதிரி சந்திரக்கலையும் சூரிய கலையும் இணைப்புங்கிறது அவ்வளோ சாமானியம் கிடையாது. தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் ஒரு நாளைக்கு 400 கோடி பேர் ஆண் பெண்ணா இணைகிறான். அதனால அவன் எல்லாம் ஞானி ஆயிட்டானா என்ன? ஆனா ஒரு ஞானி ஒரு பெண்ணே இல்லாம அவனுக்குள்ளே இணைகிறான், அவன் ஞானி ஆகுறான். அப்ப அவன் என்ன சொல்றான், ஒரு உடலை ஒரு பெண்ணா வச்சிருக்கல, அதை வச்சு நீ கண்டிப்பா ஞானம் அடைய முடியும். அதை என்னை வச்சுதான் நான் அந்த பெண்ணே உருவாக்கி இருக்கிறேன். நான் ப்ரூவ் பண்ணி சொல்றேன், ஒரு பெண்ணை வச்சு நீ ஞானம் அடைய முடியும். ஆனா அது உனக்கு தெரியவும் இல்லை, அதோட செயல் வடிவத்துக்குள்ளே நீ இல்லை, அது வேறையா இருக்கிற. அதனால நீ தோத்து போற, நீ வீணா போற. நான் சும்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, சும்மா உனக்கு குழந்தை கொடுக்கல, எல்லாம் அடிப்படையா ஒரு காரணம் இருக்கு, அது உனக்கு தெரியாது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்க அப்படிங்கிறது தான் அதோடைய செயல். இப்போ நான் தியானத்தில் பார்த்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி தான் படைப்பு இந்த விஷயத்துக்குள்ளேயே ரெடியாகி கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறது தான் அதோட செயல். அதனால தான் நம்ம சொன்னது கணவன் மனைவியாக இருந்து நீங்கள் தியானத்தில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஒரு நாள் நீங்கள் கணவன் மனைவியாக இணைஞ்சிக்கிட்டு இருக்கவங்க ஒரு நாள் இணையவே வேண்டாம், உன் சந்திரக்கலையும் சூரியக்கலையும் ஒழுங்காக ஓடுனா உனக்குள்ளே அங்கே ஒன்று நடக்கும். அப்போ உண்மையான வைபோகம், உண்மையான திருமணம், உண்மையான இணைப்பு, உண்மையான செயல் உனக்குள்ளே நடக்கும், இண்டிபெண்ட்டாக நடக்கும். அப்போ ஞானி என்னன்னா, நான் வாழை பரமேஸ்வரியோடைய குடும்பம் நடத்தினேன், வாழையோட நான் வாழ்ந்தேன், அவ தான் என்னை வாழ வச்சா அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் சந்திரக்கலைய. அவ தான் எனக்கு ஞானி ஆக்குனா, அவ தான் எனக்கு ஆளாக்குனா, அவ தான் எனக்கு பேர் வச்சா, அவ தான் எனக்கு இந்த விஷயத்தை கொடுத்தா, என் ஜாண்டு உடம்படியோ அப்படின்னு பாட்டெல்லாம் பாடினாங்கல்ல, இதுதான் அதோடைய ரீசன். காகபச்சண்டர் தொடையில உட்கார வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த அம்மாவை அப்படின்னா அவரு கிடையாது, எல்லா பேரும் தான். இப்போ அவருக்கு காகபச்சண்டருக்கு அந்த அம்மா தொடையில உட்காந்துருக்காங்க. எனக்கு என்னன்னா அந்த அம்மா தோல்ல நான் உட்காந்துருக்கேன், அந்த அம்மா தான் என்ன தூக்கிட்டு போனாங்க, அந்த அம்மா இல்லைன்னா நம்மளே இல்லை. புரியுதுங்களா? அப்போ அதுக்கு அந்த அம்மாங்கிறது எதை காரணம்னா சந்திரக்கலையை தான் சொல்றோம். இப்போ இந்த சந்திரக்கலை நமக்கு ஓடாம படுத்துக்குச்சுன்னா சூரியக்கலையை நம்ம பயன்படுத்த முடியாது. வெறும் சூரியக்கலையை பயன்படுத்தி ஒன்றும் வேஸ்ட். அதனால தான் ஊரில் சொன்னால் வெறும் சிவனை கும்பிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா
சிவனை வந்து கும்பிட்றதுக்கு முன்னாடி சந்திரன் தீவிரமா இருந்தால் தான் சிவன்கிட்டே போக முடியும். புரியுதா? அப்ப என்ன ஆகும்? ஒரு வெப்பம், ஒரு கூலிங்கான தன்மை, இந்த ரெண்டு காற்றும் தனித்தனியா ஓடுதுல, ஒரு நாள் இணைப்பு நடக்கும். ரெண்டு சுவாசமும் இணையும். அப்படி இணைகிற நாள் இருக்குல்ல, உன் லைஃப்ல மறக்க முடியாததா இருக்கும். புரியுதா? நீ பல நாள் வந்து தவிக்கிறல்ல, ஐயோ எனக்கு எப்படா கல்யாணம், எனக்கு எப்படா கல்யாணம், எப்படின்னா கல்யாணம்னு. அந்த மாதிரி தியானம் பண்ற ஒவ்வொருத்தனுக்கும் கல்யாண நாள் என்னன்னா ரெண்டு இணைப்பு தான். உண்மையான கல்யாணம் இங்க இருக்கு, உண்மையான முதலிரவு இங்க இருக்கு. புரியுதா? அது செயல். அதுதான் அதுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் யாரான்னா, வாத்தியார் யாரான்னா பதஞ்சலி. அப்ப அவங்க வழியிலேருந்து திருமூலர், இந்த காகபுஜண்டர், இவங்கெல்லாம் எல்லாம் சொல்றாங்கன்னா, இது வழிக்குள்ளேருந்து இருக்கிற பேர் வடிவத்துக்குள்ள இருக்கிறவங்கெல்லாம் அந்த அந்த மரபுகளை, அந்த செயல்களை மக்கள்கிட்ட அந்த அலைவரிசையில சொல்ல முற்பட்டிருக்கிறாங்க. அவங்க கருத்தியலா சொல்றாங்க. இதுதான் இதோடைய வடிவத்துக்குள்ள இருக்கிறது. அப்ப ஒரு ஞானி இண்டிபெண்டா போய் தனியா தவம் பண்றதும், நாம இல்லறதுக்குள்ள கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறதும் ரெண்டுமே தெய்வீகமான ஒரு செயல் தான். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாள் அதிலிருந்து நான் தான் சொன்னேன், ஒரு நாள் உனக்கு ஏற்ற மாதிரி மனைவி இல்லாத பட்சத்துல அவன் என்ன பண்ணுவான்னா, ரெண்டு பேருடைய வாழ்க்கைக்கும் வெவ்வேறு விதமான அனுபவத்தை ஏற்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவான்னா, சந்திரகலை மூலியமாகவே உனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவான். அப்படிங்கிறது தான் அதோடைய தத்துவம். இதை நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப இந்த ஆண் பெண் இணைப்பிலே ஞானம் அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு இதை ஒரு போதனையா கொடுத்து, இந்த ஒத்த ஆன்மா, இப்ப நீ ஒரு ஒரு அனுபவத்தை பெறலாம், நான் ஒரு அனுபவத்தை பெறலாம்னு இதையும் நிறைய இடங்கள்ல போதனைகளோ நிறைய செயல் செய்யும் போதோ நம்ம மாணவர்கள் எப்படியோ அனுபவம் பெறணுங்கிறதுக்காக அந்த ரூட்லயும் நிறைய மாணவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி தொந்தரவுகள் எனக்கும் ஏற்பட்டது உண்டு. அப்போ பதஞ்சலி தான் என்னை வந்து தடுத்து ஆட்கொண்டு இந்த மாதிரி ஒரு சூழல்கள் எல்லாம் அது வந்து அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட அந்த மாதிரி ஒரு சூழல்ல போயிடக்கூடாது. ஒரு கலையை எப்படி பார்க்கணும், ஒரு கலையை எப்படி கற்றுக்கொள்ளணும், ஒரு கலையை பிறரிடம் எப்படி போதிக்கணும். அப்போ ஒரு கலையை வந்து கற்றுக்கொள்ளும் போதும் நெறியோட கற்றுக்கொள்ளணும், ஒரு கலையை கற்றுக் கொடுக்கும் போதும் நெறியோட கற்றுக் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கலையே உன்னை தண்டிச்சிரும். ஆனா நீ தண்டிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டே இருப்ப. ஆனா அப்படி இல்லை அப்படிங்கிறத எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல அவசரப்பட்டப்ப அந்த கலை எனக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. நான் வந்து அதை ஓப்பனாக பனிஷ்மெண்ட்டை கொடுக்கும்போது அப்போ வாழை வந்து அதை இம்மீடியட்டாக சரி செஞ்சு இது மாதிரி நீ ஒரு சூழலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அப்பையும் இந்த சந்திரக்கலை மேல் நோங்கி என்னை அந்த வழியிலேருந்து திருப்பி அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்வழி காட்டு. அப்போ அந்த சந்திரக்கலையோட போக்கு சரியாக இல்லைன்னா நாமளும் இந்த வழியில் நம்ம செய்கிறதான் சரி, நம்ம கொடுக்குற தியானம் தான் சரி, நம்ம போகிற கலை தான் சரி. இப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு என்னன்னா அந்த மாதிரி ஒரு போக்கு மாறுறது. இதனால தான் சித்தர்கள் அழுது இருக்கிறது, நிறைய இடத்துல அழுது குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ நாமளாம் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணது, உணர்ந்தது, அந்த வாழைங்கிறதோ அந்த சந்திரக்கலைங்கும் போதோ ரொம்ப அந்த ஆசுவாசப்படுத்துறது எங்கன்னா, நம்மளை அறியாமல் ஒரு உணர்வு நிலை, உணர்ச்சி நிலை மேல் நோங்க வரும்போது நமக்கு தோன்றது இதுதான், இது சரிதான் அப்படின்னு நம்ம செய்ய தொடங்குறோம். அப்போ மீண்டும் நம்மளை தடுத்து ஆட்கொண்டு அந்த சந்திரக்கலை வந்து அது தவறு, அந்த வழிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த உணர்வு நிலை இருக்குல்ல, அந்த உணர்வு நிலையை உணர்வற்ற நிலைக்கு மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கொண்டு போகும்போது எந்த உணர்ச்சி மேல் நோங்கி வந்துச்சோ அதே உணர்ச்சியை கீழே போய் ஒன்றுலாம் படுக்க வச்சுட்டாங்க. அப்போ அந்த வழி அப்படியே மாறி வரும்போது நமக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு கண்ணீர் துளியும் ஒரு செயல், ஆகா இந்த தாய் வந்து இப்படி ஒரு உதவி பண்ணிட்டாலே, நமக்கு ஒரு லைஃப்பை கொடுத்துட்டாலே, இல்லைன்னா நம்ம அப்படிதான் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி சந்திரக்கலை லைஃப் கொடுக்காதது தான் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு 80 விழுக்காடு பேர் இது கொடுக்காமையே இப்படி தான் மது அருந்துக்கிட்டு தியானம் பண்ணலாம், கறி மீனை தின்னுட்டு தியானம் பண்ணலாம், எவன் பொண்டாட்டிக்கிட்ட எவன் பொண்ணுக்கிட்ட வேணாலும் போய் எதை வேணாலும் செஞ்சு கூட தியானத்தில் முன்னேறி வந்துடலாம், எந்த ரூட்டில் எவன்கிட்ட வேணாலும் தீட்சை வாங்கி எப்படி வேணாலும் வந்துடலாம், இது எப்படியோ தியானத்தில் ஒரு அனுபவத்தை பெற்றுடலாம் அப்படின்னு நிறைய பேருடைய எண்ணமாகவும் இருக்குது, போதனையாகவும் இருக்குது. இப்படி அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. புரியுதுங்களா? அதுதான் அதோடைய செயல்பாடுகள். அப்போ அதனால தான் அவங்களுடைய ஃபீல் சிவவாக்கியராக இருக்கட்டும், காகபஜண்டராக இருக்கட்டும், போகராக இருக்கட்டும், அகத்தியராக இருக்கட்டும், அந்த 18 சித்தர்கள்னு சொன்ன எல்லா பேருமே
18 பேர் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி வச்சிருங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் என்ன சொல்லுதுன்னா அந்த சந்திரக்கலையை தான் முன்னிறுத்துது. ஆனால் இவங்க எல்லாரும் எழுதும்போது, இவங்க இதை சொல்லும்போது என்னவா இருந்தாங்கன்னா சூரியனாக இருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க சொல்லும்போது என்னவா இருக்கிறாங்கன்னா சூரியனாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்க யாரை நான் சூரியனாக இருக்கிறதுக்கு யார் காரணங்கிறாங்கன்னா சந்திரன் தான் மெயின் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அப்போ நமக்குள்ளேயும் அதுதான் சொல்கிறோம். நாம் இங்கே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சந்திரன் தான். அப்போ அதுதான் நம்மளோட தாய் அப்படின்னு அவங்கள சொல்கிறோம், அந்த வடிவத்தில் சொல்கிறோங்கிறது தான் அதோடைய பெரிய விஷயம். அப்போ அந்த 18 சித்தர்களுக்கு பாலா வழிகாட்டுவாள் அப்படின்னு நான் சொன்னதோ, எனக்கு பாலா வழிகாட்டினான்னு சொன்னதோ, அந்த பாலாவாக இருக்கக்கூடியவள் சந்திரக்கலையாக இருக்கிறாள். இப்போ அவளுடைய செயலில் தான் நான் எப்படின்னா, நானும் கமர்ஷியல் குருவாக போயிருக்கணும், நானும் கெட்டு போயிருக்கணும், நானும் எனக்கு தெரிஞ்ச கலையை வச்சுக்கிட்டு என்ன முன்னிறுத்திக்கிறதுக்கு, என்ன ஆதிக்கம் பண்ணுறதுக்கு நான் வேலையெல்லாம் பார்த்துருக்கணும். அதை அந்த பாலாங்கிற அந்த சந்திரக்கலை தடுத்து நிறுத்துனுச்சு, அதை நெறிப்படுத்துனுச்சு, அதை சரி பண்ணுச்சு அப்படிங்கிறதான் இதோட சொல்கிறேன். நான் சரியில்லாத ஒரு மனிதன். ஆரம்ப காலகட்டத்தில் இளம் வயதில் நான் ஒரு சரியில்லாத ஒரு ஆள் தான், ஒரு கரெக்டான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இல்லாத ஒரு மனிதன் தான். அப்போ தியானம் வரும்போது எனக்கு நல்ல மனிதனா இல்லை, அந்த வாழ்க்கையை எதெல்லாம் தவறாக இருந்துச்சோ அதை சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. அப்போ தியானம் வந்ததுக்கப்புறம் அதை வேறு வடிவத்தில் பார்க்க ஆரம்பிச்சு, தவறாக பார்க்காம அது வேறு வடிவத்துக்குள்ளே இது தியானமா, இது இப்படி தான் போதனை, இப்படி தான் கடவுள், இதுதான் நமக்கே தெரியுது அப்படின்னு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது கூட, தியானம் பண்ணி கூட தப்பு செய்யறதுக்கு வாய்ப்புகள் வந்த போது கூட அதை தயாராகிட்டேன். அதையும் சரி செஞ்சவ இந்த சந்திரக்கலையில் இருக்கிற பாலா தான். அப்போ முழு கவனம் அந்த சந்திரக்கலையில் எனக்கு கிடைக்காம போயிருந்தா நிச்சயமா போதனைகள் இருக்கலாம். நானும் ஒரு லைன் ஒருத்தராக சொல்லலாம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி தியானம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காருன்னு ஒரு பேர் இருக்கலாம். ஆனால் அதோடைய நிஜம்னு ஒன்று இருக்குல்ல, என்ன நீ உணராமல் இருக்கலாம், முதல்ல என்ன நான் உணரணும், அதுதான் உண்மையும். அது உலகம் ஒருத்தரை உணராமல் இருக்கலாம், தன்னை உணரணும். முதல்ல நம்ம யார், நம்மளுடைய செயல் என்ன, நம்ம எதுக்காக இந்த வேலையை பார்க்குறோங்கிறது நமக்கு முதல்ல அது தெரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிதான், இது ஒரு வேலை. அதனால தான் சொல்கிறது, இது ஒரு வேலை கிடையாது, இது ஒரு தொழில் பண்ண முடியாது. இதை எப்படி தொழில் ஆக்க முடியும்? ஏதும் அற்ற மாதிரி ஒரு நிலைக்கு போகிறதுக்கு உன்னை கூட்டிகிட்டு போவா சந்திரக்கலையில் இருக்கிற பாலா கூட்டிகிட்டு போவா. அப்போ பாலா கூட்டிகிட்டு போகிறவ உன்னை எப்படி கமர்ஷியல் அப்செட்டில் ஆக்குவா? உன்னை எப்படி போய் ஒரு ட்ரஸ்ட் நீ வச்சுருந்தாலும் எப்படி போய் உன்னை போய் காசு சேர்த்துக்கிட்டு உன்னை ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கைக்குள்ளே எப்படி கூட்டிகிட்டு போவான்? அப்போ அவளுடைய வழிகாட்டுதல், அந்த 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 காற்றோட வழிகாட்டுதல் ரொம்ப வேறமாக இருக்கும். அப்போ அந்த காற்றோட வழிகாட்டுதல் சரியா இல்லைன்னா காற்று அடிக்கிற திசை பக்கம் நம்ம போயிடுவோம். இப்போ அந்த காற்று என்னன்னா திசையெல்லாம் திருப்பாம ஒரே அதோடைய போக்கு இருக்குல்ல, அந்த போக்குலேயே எடுத்துட்டு போறது. புரியுதுங்களா? ஒரு அருவி கொட்டுது, தண்ணியை நீங்க குளிக்கிறீங்க, ஆனா அது தோண்டிய இடம் எங்கன்னு தெரியுமா? அதுதான் சந்திரக்கலையும் சூரியக்கலையும் தோண்டுது இல்ல, அந்த இடத்துல எங்களை மாதிரி ஆளுங்களை உட்கார வச்சுக்கிறாங்க. அதனால நாங்க தப்பிக்கப்படுறோம். அதுக்கு கீழே அருவிக்கிட்ட நின்று குளிச்சிருந்தோம்னா எங்கேயோ பாவனாச நதியில் எங்கிட்டாவது நீ ஒரு இடத்துல என்னை தேடிக்கிட்டு இருந்திருக்கணும், அந்த ஆற்றுல எங்கிட்டாவது அடிச்சுக்கிட்டு போயிருக்கோம். புரியுதா? அப்போ நிறைய குருமார்கள் என்னன்னா அதை எதிர்த்து தேடுறாங்க. அப்போ அந்த நதிகளில் அடித்து வர்றாங்க. அப்போ அந்த நதிகளில் அடித்து வரும்போது ரொம்ப ஸ்பீடாக சந்திரக்கலை ஓடுது, சூரியக்கலை ஓடுதுன்னு அவங்களா நினச்சிக்கிறாங்க. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களை எங்கன்னா இந்த காவேரியில் தோண்டுதுல ஒரு நதி ஒன்று, ஒரு அந்த மாதிரி இந்த சுவாசத்தோட இந்த உச்சி, இந்த மூக்கோட நுனி இருக்குல்ல, அங்கே கொண்டு போய் உட்கார வச்சுக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு என்னன்னா சந்திரக்கலையால் சூரியக்கலையால் பாதிப்பு இல்லாமல் அதால் நாங்கள் வளர்றோம். அப்போ அதோட இயக்கத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ எங்களுக்கு என்ன பாடம்? சந்திரக்கலை எப்படி உருவாகுறான், எப்படி மூவ் ஆகுறான், இரவுல எப்படி மூவ் ஆகுறான், பகலில் எப்படி மூவ் ஆகுறான், அமாவாசையில் எப்படி மூவ் ஆகுறான், சஷ்டியில் எப்படி மூவ் ஆகுறான், இல்லை மற்ற நாட்களில் மூவ் ஆகுறான், எந்தெந்த நாட்களில் என்ன ரேஷியோ இருக்குது, சூரியனில் எவ்வளோ ரேஷியோ இருக்குது, சந்திரனில் எவ்வளோ ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறத ஆகாயத்தில் வச்சு பார்க்கல, எங்களோட காற்றை வச்சு இங்கே அந்த ரேஷியோவில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உடல் தன்மை மாறுது, பேச்சு மாறுது, செயல் மாறுது, எல்லாம் மாறுது. இதுதான் செயல் வடிவம். அப்போ கீழே நான் இங்கே மூக்குக்கிட்ட இருந்தேன்னு அருவியில் தண்ணியில் அடித்து என்னை போயிருந்துருப்பேன். நான் ஏதாவது இப்போ ஒரு செயலை தண்ணியில் நெஞ்சிக்கிட்டு ஒரு நாள் இந்த ஒரு கரையில் நின்று பேசுவேன், ஒரு நாள் அந்த கரையில் நின்று பேசிக்கிட்டு இருப்பேன்.
இப்போ எந்த கரையிலையும் கிடையாது. அங்கே இருக்கிறதுனால அதுக்கு காரணம் அவங்க அந்த காற்று தான். அந்த எந்த சந்திரக்கலை எந்த சூரியக்கலைன்னு சொல்லப்பட்டுச்சோ அதுதான் அதுக்கு காரணமாக இருந்துச்சு. அந்த இடம் நம்ம இடம் கிடையாது. இப்போ அங்கே உட்கார்றதுக்கு ஒரு அனுமதியை வந்து அதுங்க கொடுத்து அங்கே உட்கார வச்சுக்கிட்டதுனால தான் பாதுகாக்கப்பட்டது. புரியுதுங்களா? அதனால தான் என்னுடைய ஆரம்பத்திலேருந்து இன்ன வரைக்கும் உரைகள் மிகைப்படுத்தி இருக்காது, தவறான நெறிகள் இருக்காது, தவறான வழிகாட்டுதல் இருக்காது. யாருக்கிட்டையும் தவறான வழிகாட்டுதல எந்த சூழல்லையும் இன்ன வரைக்கும் ஒரு மாணவர்கள் கூட அந்த மாதிரி நம்ம வழி காட்டினது கிடையாது. சில பேரை ஒரு 10 பேரை 12 பேரை வந்து நம்ம வந்து பாதுகாத்து வேற பாதையிலேருந்து மாற்றி விட்டுருக்கோம். அது நம்மளோட தியானத்துல கூடுதலாக வாழை பரமேஸ்வரி தந்திரக்கலையால அதை பாதுகாக்கப்பட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக. ஒருத்தர் செத்து போயிடுவான், அவனை காப்பாற்றணும், நீ காப்பாத்து, நான் தான் சொல்றேன், அது அசூரன்ஸ் சொல்றேன், காப்பாத்துங்கும் போது வெகு சிலரை காப்பாத்திருக்கும். அந்த எல்லாம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போறான்ல, அப்ப அவனை தூக்கி கொண்டு கரையில போட்டிருக்கும். புரியுதா? அந்த கரைங்கிறது எதுனா சூரியக்கலை. அப்ப அவனுக்குள்ள சந்திரக்கலையை மேம்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளை பண்ணி கொடுத்துருக்கும். சரிதானே? அவ்வளவுதான் விஷயம். இதுக்குள்ள வேற எந்த வடிவத்துக்குள்ளேயும் வேற எந்த மாணவர்களையும் நம்ம வந்து வேற மாதிரி ஆக்சஸ் பண்ணதே கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் அந்த சந்திரக்கலையும் சூரியக்கலையும் அதோடைய செயல் தான். அது வளர்க்கப்பட்ட ஸ்டைல்னு ஒன்று இருக்குல்ல, அதோட ரூட்டு தான் அது. என்னோட ரூட்டு கிடையாது, இது அதோட ரூட்டு, அதோடைய செயல் தான். அதனால தான் இது நம்ம யார் வர்றா யார் போறா வேற ஒரு தேடுதல் வேற ஒரு விஷயம்லாம் இங்கே இல்லாததுக்கு மெயின் காரணமே அதுதான். இல்லைன்னா நம்ம வேற மாதிரி ஒரு ஃபார்மினேஷன் நம்ம வந்து உருவாக்கியிருப்போம். புரியுதுங்களா? அது இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த சுவாசம் தான். இல்லைன்னா அது வேற வடிவத்துக்குள்ள போயிடும். ஏன்னா அவ்வளோ சாமானியமாக பணக்காரரும் சரி ஏழையும் சரி அனாவசியமாக ஒரு இடத்துல என்ன கொண்டு போய் மீட் பண்ண வைக்காது. ஒரு காரணம் இல்லாமல் ஒரு பிச்சைக்காரனையும் சந்திக்க மாட்டேன், காரணம் இல்லாமல் ஒரு கலெக்டரையும் சந்திக்க மாட்டேன். ஆனால் நிச்சயமாக உள்நோக்கமோ எந்த நோக்கமோ இருக்காது. அது வந்து சந்திரக்கலையா சூரியக்கலையால் அந்த ஆன்மாவை பார்க்கப்பட்டாகணும் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது பார்க்கும். ஆமாம். இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற நிறைய இப்போ போலீஸ்காரங்கன்னாவே எல்லாரும் பயப்படுவாங்க. நீங்கள் வேணா பாருங்கள், ஃபியூச்சரில் கூட போலீஸ்காரவங்க தான் நம்மக்கிட்ட ரொம்ப நண்பர்களாக இருப்பாங்க. நீங்கள் என்ன ஃபியூச்சர்லேயே பாருங்களேன், என்கிட்ட அதிகமாக வர்றவங்க போலீஸ்காரவங்க அதிகமாக வருவாங்க. பின்னாட்களில் நம்ம எந்த ஊரில் போய் பணி செஞ்சாலும் சரி, எந்த நாட்டில் போய் பணி செஞ்சாலும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க நம்மளை நோக்கி வருவாங்க. அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணுங்க, தியானம் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணுங்க, பாதுகாப்பு கொடுக்க. சரியா? இந்த மாதிரி எல்லாம் அப்ப ஏன் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதனால அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனும் அந்த அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, புகழோ பெருமையோ என்ன இருக்க போகுது, அது கிடையாது. இந்த மாதிரி ஆட்கள் கூட வரப்படணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அப்போ அந்த சந்திப்பு நிகழும் போது ஒரு டிபார்ட்மெண்ட்டா ஒரு அதிகாரியா ஒரு செயலா ஒரு அதிகாரத்துக்குரிய செயலா இருக்காது. என்னை சந்திக்கும் போது அவருக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்சஸ் உருவாக போகுதுங்கிறதுக்காக தான் சந்திப்பை நிகழ்த்த வைக்கிறாங்க. அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கப்படணும் அந்த இடத்துல அப்படிங்கிறதுக்காக தான் சந்திப்பு. வேற என்ன சந்திப்பு நிகழ போகுது? நாங்கள் ரெண்டு சந்திச்சு நான் சட்டம் ஒழுங்கு எதாவது பேச போறோமா? நான் என்ன அரசியல் கட்சி எதுவும் பேச போறேன்னா? சந்திப்புல அப்படி மாற்றம் அடையலாம். இப்படி ஒரு கேள்வியை நீ அவங்க இந்த நாடே ஒரு மாற்றம் அடைவதற்கு அதுவும் ஒரு நாடு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம எந்த பகுதிக்கு போறோமோ, யாரை சார்ந்து போறோமோ, கண்டிப்பா அது ஆமா ஓரளவு. இப்போ ஒரு மாடு இருக்குன்னா ஓரளவு ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாட்டி குளிப்பாட்டி விட்டுருவேன். அது போய் சேத்துல உள்ளதுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் குளிப்பாட்டி விட்டுட்டு தான் போவேன். அது போய் சாக்கடையில் சில மாடு படுத்துக்கும், அது நான் என்ன பண்ண முடியாது. என்கிட்ட சில மாடுகள் போய் சாக்கடையில் படுத்துக்கிச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாட்டை நான் குளிப்பாட்டுறேன். அது ஒரிஜினாலிட்டியா நான் எப்பயுமே அந்த வேலையெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அது நம்மக்கிட்ட வரப்பட்டதுக்கு காரணமே சூரியன் சந்திரனால வரப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்னன்னா நம்மளோட ரோலே அங்கே இல்லை. அவங்க தான் அதுக்கான ரோல். ஒரு பெரிய திருடனாவே அந்த நகரமே பயப்படக்கூடிய ஒரு திருடனே என்னை பார்க்குறாருன்னா அவர் என்னை பார்க்க வரல, அது பார்க்க வச்சிருக்கு. அப்போ நான் அவர்கிட்ட அவர் திருடனா நான் அணுக முடியாது அவரை. ஆனால் என்கிட்ட என்ன பேசலன்னா அவர் நிச்சயமா திருட முடியாது. அடுத்தது
அவருக்கு அடுத்தது என்னன்னா, என்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் திருடுறதுல சிரமம் ஏற்படும் அவருக்கு. ஒன்று பிடிபட்டுருவார், இல்லைன்னா தூங்கிடுவார் போய் திருட போன வீட்டிலேயே. சிரமம் ஏற்பட்டுரும் அது. புரியுதுங்களா? இப்போ என்கிட்ட நீங்கள் ஒன்று கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு கொஞ்ச நாள் வந்தீங்கன்னா ஒன்றும் வேலையை விட்டுருவீங்க, இல்லை வீட்டை விட்டுருவீங்க, இல்லைன்னா உங்களுடைய பணம் அந்த மாதிரி ஒரு பொருளையாக விட்டுட்டு ஒரு அந்த ஒரு எதுக்கு இதுன்னு ஒன்று ஒன்றா விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ இதுதான் அந்த சந்திரக்கலை சூரியக்கலையோடைய செயல்பாடுகள். இப்போ நீங்கள் ஒன்று சேர்த்துக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஏதோ ஒரு கலையில் தான் இருப்பேன். இப்போ சேர்க்கறது அப்படிங்கிறது சந்திரக்கலையில் மட்டும் இருந்தால் அது இறை சம்பந்தமாக ஒரு பொருளை சேர்ப்பீங்க. சூரியக்கலையில் மட்டும் இருந்தால் ஒரு பொருளை சேர்ப்பீங்க. 2 கலையும் சரியாக இருந்துச்சுன்னா ஒரு பொருளை விடுவீங்கன்னு அர்த்தம். இதுதான் நம்ம ஊரில் இருக்கிற ட்ரஸ்டி, சாமியார்கள், மடாதிபதிகள், நீங்கள் அதை பார்த்து வேத மந்திரத்தில் இருக்கிறாங்களா, அவங்களுக்குலாம் ஒரு கலை தான் ஓடும். அதான் அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே என்ன பண்ணுவீங்கன்னா, கொள்ளடிக்கிறதே ரொம்ப ரிலாக்ஸாக கொள்ளடிப்பீங்க அவர்கிட்ட போனதுக்கப்புறம். இப்போ நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் என்னன்னா, 2 கலை என்னன்னா, அவங்களுக்குள்ளே 2 சுவாசம் ஓடும்போது அந்த எண்ணம் என்ன ஆகுனா, இவ்வளோ நாள் திருடிட்டு இருந்திருக்கோம், இதான் என்ன ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா, இந்த வாழ்க்கை என்ன இப்படியே போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்குள்ளே ஒரு தாட் வரும். நான் அதை ஏற்படுத்த மாட்டேன். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயாவது பார்க்கலையோ எங்கேயாவது உட்காந்து பார்க்கும்போது, இது என்ன வாழ்க்கை, எதுக்கு இப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம், இதை கொஞ்சம் குறைப்போம். ஃபஸ்ட்டு எப்படி வரும்னா அதை குறைப்போம். ஒரு நாளைக்கு 2 இடத்துல திருடுறோம், ஒரு இடமா ஆக்குவோம் அப்படிம்பாரு. அந்த ஒரு இடத்துலையும் போய் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தூங்கிடுவார் சாப்பிட்டு. அப்புறம் வந்துடுவார். அப்புறம் என்கிட்ட அடுத்த நாடு தான் வருவார். திருட போகிறேன், ஆனால் திருடுறதே இல்லை, அந்த வீட்டுக்கெல்லாம் போயிடுறேன், அந்த பொருளை எடுக்கும்போது எனக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட், எதுக்கு இதை எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்படிம்பாரு. அப்புறம் இன்னொரு 10 நாள் கழிச்சு என்னை சந்திப்பார். என்னங்க என்ன திருட போகிறது இல்லை, ஏன் அப்படின்னா, திருடன பொருளே நிறையா பொருள் இருக்குது, அதையே யூஸ் பண்ண முடியலை, இப்போ அதை என்ன பண்ணுறேன்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிம்பாரு. அப்புறம் இன்னொரு நாள் வருவார். என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை, திருடன பொருளை எல்லாத்தையும் யார்கிட்டலாம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டேன், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காசுக்கு சாப்பாடுக்கலாம் ஏதாவது கேட்பேன், கை நீட்டுவேன், ஏதாவது காசு கொடுத்தா சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவேன், எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த ஒரு உடலுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதான் தோணுது, அதான் விஷயம், சரி நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் போயிடுவார். இதுதான் என்கிட்ட வந்தா சேஞ்சு. நீங்கள் நான் நம்ம தேசத்தோடைய பெரிய உயர்ந்த தலைவராக இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் என்னை சந்திச்சாருன்னா அதுக்கப்புறம் அவர் அடுத்த வாட்டி தேர்தலில் அவர் நிற்கிறாராங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அப்படியே அவர் நின்னாலும் அவர் எப்படி ஒரு செயல்பாடுகள்னா, அவர் வழக்கமானவராக செயல்பட மாட்டார். புரியுதுங்களா? அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வீட்டில் இருக்கிற கடைசியில் இருக்கிற இருப்பு சட்டியை கூட கொண்டு மக்கள்கிட்ட கொடுத்துருவார். புரியுதுங்களா? அப்புறம் என்ன பண்ணுவார்னா, அடுத்த வாட்டி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது உங்கள் வீட்டுக்கு வருவார். 2 வேட்டி இருந்தால் உனக்கு கட்டிக்க வேட்டியே இல்லைங்க பாரு. இதுதான் என்னை சந்திக்க விடாமல் வச்சிருக்கிறதுக்கு காரணமே இதுதான். புரியுதுங்களா? வேணா ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 தலைவர்கள்லாம் கூட்டியாந்து என்கிட்ட விடுங்க, கொஞ்ச நாளில் அதை பார்க்கலாம். உங்களுக்குள்ளே அது உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது, நான் நிச்சயமாக அது நம்மக்கிட்டே அது நிகழ்ந்து தீரும். அது மாறாது. நீங்கள் இன்னொரு விஷயம் ஒன்று டெஸ்ட் வேணாலும் பண்ணுங்கள். ஒரு 4 மாட்டை கூட விட்டு விட்டுருங்களே, அந்த மாடை இன்னொரு கொள்ளையிலலாம் போய் திருடி மேயும்ல, அதெல்லாம் பண்ணாது. அதெல்லாம் பண்ணாது. நமக்கு இங்கேயே தரையை நக்கிக்கிட்டு இங்கேயே தான் கிடக்கும். அது ஒரு ரூட்டே மாறி போயிடும். காரணம் என்னென்னா, நான் ஒன்றும் மேஜிக் பண்ணல. சுவாசத்தில் மாற்றம் ஏற்படும் போது எண்ணம் குறைஞ்சி போயிடும். இந்த எண்ணங்கிறது ஆசை. அந்த எண்ணம் குறைய என்ன ஆகுனா வெறுப்பாயிரும். இது என்ன வாழ்க்கை, இது ஒன்றும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையே. இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னன்னா, எண்ணம் தீவிரமாக இருக்கிறதுனால தான் இன்ட்ரெஸ்ட்டு. தோசை சுடுறீங்க, அப்போ என்ன சொல்கிறீங்க, மூடு நல்லா இருக்குது தோசை சுடுறாங்கிறீங்க, அதான் எண்ணம். இப்போ உங்களுக்கு தோசை சுடுறதுக்கே மூடு இல்லைன்னா என்ன, எரிச்சலாக இருக்குங்க, என்ன தோசையே ஊற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போ எண்ணம் ஏதோ ரிப்பேரில் இருக்குது. தோசையே வேண்டான்ட்டிங்கன்னா அவங்க எண்ணமே கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சோறே வேண்டான்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா எண்ணமே உங்களை விட்டு போகுதுன்னு அர்த்தம். அப்படித்தான் அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அது காரணம் நாம் எதுவும் மேஜிக் பண்ணல, சுவாசத்தில் நடக்கிறது. சுவாசம்தான் ஒரு குழந்தைய தீயவனாகவோ நல்லவனாகவோ அவனை இந்த உலகத்துக்கு தலைவனாகவோ எப்படி ஆக்கணுங்கிறது அவனோட சுவாசம்தான். அவன் சுவாசம்தான் அவன் யாருங்கிறத காட்டி கொடுக்கும். அவன் சுவாசம்தான் அவன் யாராக மாற போறாங்கிறதையும் சொல்ல போகும். அப்போ அவனுக்கு ராஜா யாருன்னா அந்த 2 சுவாசம்தான். அந்த சுவாசத்தை வச்சு தான் அவன் வரலாறு, அவன் வாழ்க்கையை அவனே எழுதிக்கணும்.
அதில் தான் இருக்கு அவன் தலையெழுத்து. அதுக்குள்ள தெரிஞ்சிடும் அவன் என்னவா வரப்போறான், என்னவா ஆக போறான் அப்படிங்கிறது. அதுதான். புரியுதுங்களா?